ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழ் டாப்பிக்கில் வந்து தமிழருடைய கலைகள் அந்த கலைகள் டாப்பிக்கில் வந்து பேச்சு கலைகள், திரைப்பட கலைகள். ஸோ அதை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திரைப்பட கலை, பேச்சு கலையை பற்றி இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள். புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஃப்ரான்சிஸ் சென்கின்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, எடிசன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய போட்டிருக்கோம். சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸ் இயருக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். பொறுத்த சொல்லியிருக்காங்க. இந்த சைடு தொடர்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த சைடு இது கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக எது மேட்ச் ஆகுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. செய்தி படம். அடுத்து பாருங்கள். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது என்னன்னு கேட்டிருக்காங்க. விளக்கப்படம். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது வந்து விளக்கப்படம். கற்பதற்கென உருவாக்கப்பட்ட படம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. கல்வி படம். அடுத்தது பாருங்கள். கருத்து படம் அமைக்க தொடங்கியவன் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. வால்ட் டிஸ்னி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தனித்தனியாகவும் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அடுத்தது பாருங்கள். கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. வால்ட் டிஸ்னி. இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்காக தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி. அடுத்தது பாருங்கள். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1830. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1830. அடுத்தது பாருங்கள். இணையாக இல்லாததே எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பொறுத்துக்க பார்த்தோம். ஸோ அதே தான் பாருங்கள், மாற்றி கேட்டிருக்காங்க. இதில் சரியாக இருக்குது பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சி வந்து செய்தி படம். அது ஏ வந்து சரியாக தான் இருக்குது. ஒரு நிகழ்வை மட்டும் விளக்குவது வந்து விளக்கப்படம். இதுவும் சரியாக தான் இருக்குது. கல்வி கற்பதற்கென உருவானது வந்து கல்வி படம். இதுவும் சரியாக தான் இருக்குது. கருத்து கணிப்பு செய்யப்படுவது வந்து கருத்து படம் கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறாக இருக்குது. பாருங்கள். இதே கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு வந்து கேட்டிருங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1830. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு வந்து 1830. அடுத்தது பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக பொருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மாடர்ன் டைம்ஸ் அப்படின்னா ஆராய்ச்சி படம். இதுதான் வந்து சரியாக பொருந்திருக்கு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்கள். நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, பேச்சுக்கலை. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை வந்து ஆப்ஷன் சி, பேச்சுக்கலை. அடுத்தது பாருங்கள். தலை சிறந்த படைப்பான பரியேறு பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றி விமர்சனம் குறித்த கீழ்காணும் கூற்றில் சரியானவற்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
பரியேறும் பெருமாள் படம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இப்படம் ஜாதிய கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுட்டி காட்டுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி பாருங்கள். இப்படம் மிக சிறந்த படம் என்ற வரிசையில் ஃபிலிம்பேர் விருது பெற்றது. இதுவும் பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் சி பாருங்கள். இப்படம் திரு மாரி செல்வராஜால் இயக்கப்பட்டு நீலம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பி, சி மூன்றுமே வந்து சரியாக தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள். ஸோ பொறுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடை வந்து கண்டுபிடிச்சவங்க கொடுத்துருக்காங்க, அந்த சைடு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுங்க எட்வர்ட் மைரி பிரிட்ஜு அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் தன்னார். சரிங்களா, சப்போஸ் கேட்கலாம் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் எடுத்தவர் வந்து யாருன்னு கேட்கலாம். எட்வர்ட் மை பிரிட்ஜு. அடுத்து பாருங்கள் எடிசன் அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி அது வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து பாருங்கள் ஈஸ்ட்மேன் அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா படச்சுருள் கண்டுபிடிச்சிருக்காரு. ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸு அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்கப்படம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3142. இது எல்லாமே தனித்தனியாக பார்த்து வச்சுக்கோங்க. யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நீங்கள் செப்பரேட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது? பேச்சுக்கலை. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள். சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் வட்டார மொழி. ஸோ வட்டார மொழி வந்து இருக்குது. கிளை மொழி அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கன்னடம், தெலுங்கு. அடுத்து எழுத்து மொழி பார்த்திங்கன்னா நாளேடுகள். ஸோ பேச்சு மொழி பார்த்திங்கன்னா உணர்ச்சி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4312. அடுத்தது பாருங்கள். கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. வால்ட் டிஸ்னி. இதுவும் பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வந்து வால்ட் டிஸ்னி. அடுத்தது பாருங்கள். முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. குதிரை. முதலாக இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு வந்து குதிரை. ஸோ அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி வந்து திரைப்பட கலை மற்றும் பேச்சுக்களை பற்றி கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். புதுசு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.